தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இவங்களுக்கு பணம் வரப்போகிறது. 6ஆம் இடம் கடன் ஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம். அதுக்காக செலவுகள் ஜாஸ்தி ஆகும். 180 வருஷம் 182 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அமைப்பே திருப்பி வரும். குடும்பத்தை விட்டு வெளியில போறதுக்கும் வாய்ப்பு வரும். அம்மாவை பட்டினி போட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் கோதானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி, முதல் ராசியான மேஷராசி. மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரைய சனி வராரு. 12ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி இருந்தாரு, 12ஆம் இடத்துல ராகு இருந்தாரு. இப்போ இந்த 2 கிரகங்களும் இன்டர்சேஞ்ச் ஆக போறாங்க. ராகு கோஸ் டு 11th ஹவுஸ், சனி கம்ஸ் டு 12th ஹவுஸ். இதனால தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை. யாருக்கு? மேஷராசிக்கு. மேஷராசி பொறுத்த வரைக்கும் ராகு 90% சூப்பரான பலனை தரப்போறாரு. என்ன பலனை கொடுக்க போறாருன்னா, இது நாள் வரைக்கும் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் உறவுகள்லாம் தேடி வரும். ஏன்னா இவங்களுக்கு பணம் வரப்போறது, ஒரு பெரிய அமௌண்ட் வரும். பணம் வந்தாலே சொந்தம் வரும். அதுல நீ சாமர்த்தியமா இருக்கணும். ஸோ மேஷராசிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். குடும்ப தலைவிகளுக்கு இது நாள் வரை கணவன் மனைவி உறவிலோ இல்லை மாமனார் மாமியார் உறவிலோ இல்லை வேற எந்த உறவிலையும் மரியாதை இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 5ஆம் இடத்துக்கு தான் கேது வரப்போறாரு. ஸோ இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி ஒரு 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒன்றும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற வாளுக்கெல்லாம் இப்போ மேஷராசியில பிறந்த வாளுக்கு விரைய சனி ஏற்பட்டதுக்கு அப்புறமும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதாவது மே மாசத்துக்கு மேல குழந்தை பாக்கியம் மேஷராசிக்கு இருக்கு. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கேது 5ஆம் இடத்துக்கு வராரு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை நாள குலதெய்வமே தெரியாத இருக்கிறவங்க கூட திடீர்னு யாராவது ஒருத்தர் மூலமா உனக்கு அதுதான்டா குலதெய்வம் நீ போய் பாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு போவாங்க. போன அடுத்த 1 ஹவர்லயே மொபைல் போன்ல ஒரு கால் வரும், சார் உங்களுக்கு ப்ரமோஷன் சாங்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது கேது அந்த 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுதும் ராகு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுதும் மேஷராசிக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள். நீங்க ராகு 11ஆம் இடத்துக்கு வந்தா பதவி வரணும்னா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கணும். தெரியவே இல்லை சார். நீங்க பாதி பேர் வரவங்களுக்கு குலதெய்வமே தெரிய மாட்டேங்குது. கேட்டா எங்களுக்கு பெருமாள் தான், திருப்பதி பெருமாள் தான் குலதெய்வம், இல்லாட்டி வேற ஏதாவது கோயில் தான், ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பெருமாள் கோயில் தான் சொல்றாங்க. பெருமாள் சிவன் கோயில்கள் என்னைக்குமே குலதெய்வமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி, சனி பயிற்சி ஏற்பட்டா கூட ராகு கேது பயிற்சி நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க கேட்கலாம், சார் கேது 5ஆம் இடத்துக்கு போறாரு அப்படின்ட்டு. 5ஆம் இடத்துக்கு போறதுனால கெடுபலன் வராது, அலைச்சல் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா வியாபாரத்தினால அலைச்சல். வியாபாரிகளுக்கு நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன் சார், ஐம் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர். உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிக்காக. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம். 6ஆம் இடம் கடன் ஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம். அதுக்காக செலவுகள் ஜாஸ்தி ஆகும். அது எப்படி பணம் வரும்? உங்களுக்கு அபரிமிதமான லாபம் வரும்பொழுது அந்த பணத்தை வச்சு கடன் அடைப்பீங்க. ஸோ உங்க கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மேஷராசி நண்பர்கள் முயற்சி எடுத்து வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். படிக்கிற குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். அதுக்கு ஈக்குவலண்டா கோயில் குளங்களுக்கு செல்வாங்க. நீ கோயில் குளங்களுக்கு போனா மட்டும் படிக்க முடியாது, பாஸ் ஆக முடியாது. கோயில் குளங்களுக்கு போனா கூட அங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு 10%னா 99% இல்லை 101% உன்னோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பிளஸ் தெய்வ அனுகூலம் இருந்ததுன்னா கண்டிப்பா தீஸ் மேஷராசி குழந்தைகள் they will create history even during the ஏழரை சனி. அப்படி வேற. ஏன்னா ஏழரை சனியில யாருக்கும் நிறைய செலவை கொடுக்கும். படிப்புக்காக செலவு, ஆரோக்கியத்துக்காக செலவு எல்லாம் கொடுக்கும். ஆனா இந்த வருஷம் குறிப்பிட்ட இந்த 2025 ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் பலருக்கும் ஆல்மோஸ்ட் 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது கொடுத்தாலும் சில
கஷ்டத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். ம். இன்ஃபேக்ட் இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம், அதாவது மீன ராசியில் சனி, இந்த அமைப்பு குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது, அதாவது 3ஆம் இடத்துக்கு மேஷ ராசிக்கு 3ஆம் இடம் மிதுன ராசிக்கு போகிறது. அதே மாதிரி ராகு வந்து கும்பராசிக்கு போகிறது. இந்த அமைப்பு வர்றதுங்கிறது வந்து இட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் another 180 years. 180 வருஷம் 182 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அமைப்பே திருப்பி வரும். ஓ, அப்போ என்ன ஆகும்? அது வரைக்கும் நாம் இருக்க முடியாது. 100 வருஷம் தாண்டதே கஷ்டம். ஆனால் இப்போ இந்த அமைப்புங்கிறது வந்து கஷ்டத்துலேயும் வெற்றி, அதாவது ஸ்விம்மிங்கில் உள்ள பூந்து கஷ்டப்பட்டு மூச்சடக்கி கஷ்டப்பட்டால் தான் மேலே வரும்போது கப்படிக்க முடியும். அந்த கஷ்டத்தை மேஷராசி நண்பர்கள் அனுபவித்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டம் இது. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து அடுத்த 18 மாதம் 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. சனி பயிற்சி அடுத்த 2028 தான் பயிற்சி நடக்கிறது. நடுவில் 27 மேஷராசிக்கு போயிட்டு திருப்பி வருவார். ஸோ இந்த காலகட்டத்தில் சூப்பரான டைம் தான் எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக மேஷராசிக்கு ராகு கேது பயிற்சியில் ராகு 90% நல்லது பண்ணுவார், கேது 80% நல்லது பண்ணுவார். சார், அரசியல் மாற்றங்கள் மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக பதவி தேடி வரும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு ராகு வராரு. பொதுவாக ராகுவோ சனியோ 11ஆம் இடத்துல இருந்தால் நல்லது பண்ணணும். உடனே ஒரு கேள்வி வரணும், நீங்கள் கேட்கணும், சார் கடந்த 3 வருஷமா 2 வருஷமா மேஷராசிக்காரங்க படாத பாடு பட்டுட்டாங்க சார், எந்த விதமான நல்லதும் நடக்கல அவங்களுக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் வீட்லேயே என்னுடைய நீஸ் நெப்யூஸ்லாம் கேட்பாங்க, நீ ஊருக்கெல்லாம் சொல்கிற எல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலையே அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் அந்த நேரம் வரல. எனக்கும் அதே தான். எனக்கு நேரம் வரும்போது தான் நான் எத்தனையோ வருஷமாக ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கடந்த 3 வருஷமாக தான் என்னோட பிராபல்யம் அடைஞ்சு நிறைய பேர் என்னை தேடி வராங்க. ஸோ எனக்கும் ஒரு காலம், என்னோட காலம் முடியும் பொழுது ஐ வில் கோ இன்டு அப்சல்யூட் ஆர் ஐ வில் கோ இன்டு தி பேக் சைட். இன்னை விட திறமை உள்ளவர் ஒருத்தர் வெளியில் வருவார். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் நல்லது நடக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில் ராகு கேது பயிற்சினால மேஷராசிக்கு நல்லது நடக்கும். சனி கொடுக்க தவறியதை ராகு கொடுப்பாரு. குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு வரும். டியூ டு ப்ரொஃபஷனல் என்ஹான்ஸ்மெண்ட். சண்டை போட்டு போக மாட்டாங்க, ப்ரொஃபஷ்னலாக வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக வெளியில் வருவாங்க. அது நல்லது தான். வேலை விஷயமா ஃபாரின் போகிறது, வெளியூருக்கு இப்போ சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூர் போகிறது, இல்லை ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க டெல்லி போகிறது, இந்த மாதிரி நடக்கும். சரி, இப்போ மேஷராசிக்கான நற்பயன்கள் எல்லாமே பார்த்துட்டோம். எதிர்வினை பயன்கள் இருக்குமா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். 11ஆம் இடத்துக்கு ராகு போகிறதுனால கெடுபலன் கிடையாது. ஆனால் சனி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். இவங்களை அலங்காரம் படுத்திக்கிறதுக்கு, இவங்களா கொஞ்சம் படாடோபம் பண்ணுறது, என் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு நான் பெருமையாக இருக்கணும் அப்படின்ட்டு தூபர தண்டி செலவு பண்ணுறது, வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துறது. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும்னா 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம் கடன், ரோகம் ஆரோக்கியம், சத்ரு எதிரி. இது 3க்காக செலவுகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா உங்களை நீங்களா தப்பு பண்ணிட்டு ஏதாவது செலவு பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ எல்லாரும் இந்த ஒரு கேள்விக்காக ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேஷராசிக்குரிய பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வம் வழிபாடு. நான் வந்து இது வந்து சில பேர் வந்து அதை ஆப்போசிட்டாகவும் சொல்லுவாங்க. குலதெய்வம்னு நீ வந்து ஜாதி பிரிக்கிற அப்படிங்கிற. அப்படி கிடையாது. என்னுடைய குலதெய்வத்தை கோயிலில் ஒரு வேற்று ஜாதியினர் தான், அவர் கையால் நான் நெத்திக்கிட்டுப்பேன். அது கரூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போனேன்னா அவர் தான் எனக்கு சந்தனம் பூசி விட்டு விபூதி பூசி விட்டு அவர்கிட்ட நான் இப்படி தான் நின்னாகணும். அதனால் வந்து எல்லா இடத்துலையும் பிராமணன் தான் இருக்கான்னு கிடையாது, மற்ற ஜாதியினரும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது. எனக்கு அந்த தகுதி கிடையாது. நான் அங்கே போனால் கூட என்னுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் கோயில், அங்கே போனால் கூட நான் பக்கத்தில் போவேனே தவிர அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகக்கூடாது. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, சாமி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவருடைய பெருந்தன்மையை காட்டுவார். நான் அவருக்கு மரியாதை கொடுக்கணும், நான் உள்ளே போக மாட்டேன்.
நான் உள்ளே போனால் கூட அம்பாளை போய் காலை தொட்டுட்டு வருவேனே தவிர மற்ற பூஜையெல்லாம் அவர் தான் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த இடத்துல போகக்கூடாது. அந்த குலதெய்வ வழிபாடு அனைவரும், இது வந்து 12 ராசிக்கும், இது வந்து மேஷ ராசிக்கு மட்டும் கிடையாது, 12 ராசிக்காரங்களும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும். நீங்கள் குலதெய்வத்துக்கு போகாமல் நான் போயிட்டு பழனி முருகனுக்கு போகிறேன், திருச்செந்தூர் முருகனுக்கு போகிறேன், ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுவும் பிரயோஜனம் வராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கும்பகோணத்தில் கோதானம் பண்ணுறேன், வீட்டில் எங்கள் அம்மா பட்டினியை எங்கள் அம்மாவை பட்டினியாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அம்மாவை பட்டினி போட்டு ஊரில் இருக்கிறவனுக்குலாம் கோதானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கோதானம்னா பசுதானம். ஒரு பசுமாடு இன்னைக்கு 50,000 ரூபா. நான் ஒரு 10 பேத்துக்கு பசுமாடு தானம் பண்ணுறேன்னா அது பிரயோஜனமே கிடையாது. பெத்தவளை பட்டினி போட்டுட்டு அங்கே போய் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி குலதெய்வம்ங்கிறது வந்து உங்கள் அம்மா. அம்மாவை பட்டினி போட்டு எந்த தானம் பண்ணுறது வேஸ்ட்டு. அம்மாவை கவனிக்காமல் மற்ற தெய்வத்துக்கு போகிறது வேஸ்ட்டு. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, ப்ளஸ் துர்கை வழிபாடு. இது 2 மட்டும் பண்ணினா போதும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் புலம்ப மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, தைரியமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. முடிஞ்சதுன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், குலதெய்வம் எப்படி கம்பல்சரியோ அது மாதிரி துர்கா சப்தஸ்லோகி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது. ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படின்ட்டு அப்படியே ஒரு 12 லைன் போகும். அதை தினமும் சொல்லிட்டு வாங்க. எதிரிகள் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. மேஷராசிக்காரங்களாம் இப்பதான் மூச்சை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.